வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க சூர்யா படத்தோட கருப்பு டீசர். அது இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இதே வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போகலாம். இப்போ வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் பற்றி சூர்யா மனைவி ஜோதிகா அவர்கள் பேசுனது வந்து அப்போ அது வந்து இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய விவாதமாக வெடிச்சுது. இது வந்து அங்கே தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ஜெய்பீம் படம் நடித்து அதை என்ன மாதிரியான ஒரு சிக்கல்களை உண்டு பண்ணதுன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த கருப்பு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசர் ஃபுல்லாகவே வந்து ஒரு கடவுளோட இது வந்து ரெசம்பலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. கருப்பசாமி இதோட ரெசம்பலன்ஸ் காட்டுறாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு வக்கீலாக நடிக்கிறாரு. இது வந்து எப்படி இப்போது இந்துக்கள் ஆதரவு பெறதுக்காக அந்த காட்சியும் ஜெய்பீம் மாதிரி ஒரு வக்கீல் ரோடும் இதில் பண்ணுறாரு. இந்த படம் மூலயமா அவர் என்ன சொல்ல வரான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திரு சூர்யா அவர்கள் வந்து என்றைக்கு வந்து அவர் வேலையை விட்டுட்டு சமூக நீதினு சொல்லிட்டு வெளியில வந்து பொது வழியில பேச ஆரம்பிச்சாரோ அன்னிலேருந்து அவர் இந்துக்களுடைய நன்மதிப்பை இழந்துட்டார். அன்னிலேருந்து அவர் படத்தை ட்ரோல் பண்ணி தோக்கடிக்கிறாங்க எல்லாருமே. அவர் கங்குவாலாம் மிகப்பெரிய பொருள் செலவில் எடுக்கப்பட்ட படம் காணாமல் போயிடுச்சு. காணாமல் போனது இல்லாமல் தேடி திட்டுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. காணாமல் போனது கூட விஷயம் சொல்ல திட்டுறாங்க. ரெட்ரோ பணமும் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுலாம் போகலை. இப்போ வந்து ஒரு விஷயத்த என்ன, இங்கே இருக்கக்கூடிய திரை நட்சத்திரங்கள் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் திரை நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா நட்சத்திரமாகவே ஜொலிஞ்சு போயிடணும். நான் வெளியில் வந்து சமூக நீதி பேசுவேன், வெளியில் வந்து ஒரு ஆட்சியாளர்களை குறை சொல்லுவேன், ஒரு ஆட்சிக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், மற்ற இந்த ஆட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கனால மற்ற ஆட்சிக்கு நான் குறை சொல்லுவேன். என்னைக்கு நீங்கள் பேச பொது வழியில் வந்துட்டீங்களோ அன்னிலிருந்து ஒரு சார்பான நல்ல ரசிகர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பொது வழியில் சூர்யா பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? இந்த நீட்டு பற்றி எடுத்து பேசுகிறாரு. புதிய தேசிய கொள்கைகளை தேவையற்றதுன்றாரு. மாநில அரசுக்கு அன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு அன்றைக்கி வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அதற்கு ஆதரவாகவும் ஆளுங்கட்சியாக இருந்த ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஆப்போனண்ட்டாக அன்றைக்கி பேசினார். கார்த்திக் அன்றைக்கி என்ன பேசினார்? பிஜேபியும் ஏடிஎம்கே இணைக்கலாம் இருக்கும்போது என்வரன்மெண்ட் ஆஃப் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு விவசாய சம்மந்தமான ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரப்போ இது விவசாயிக்கு எதிரான சட்டம் என்று பொது வழியில் பேசுகிறார். ஜோதிகா அவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் வந்து ஜொலிப்பாக ஜெய்ப்பூர் அரண்மனை மாதிரி மின்னுது, ஆனால் அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய தஞ்சை மருத்துவமனை ரொம்ப கேவலமாக இருக்குது, சுகாதார அமைப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கோயிலை நிந்திக்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. திரு சிவகுமார், அவர் குடும்பத்தை சேர்ந்த சிவகுமார் என்ன சொல்கிறாரு? திருப்பதி ஏழுமலையானில் வந்து நிறைய சில பேரில் வந்து பணம் படைத்தவர்கள்லாம் குளிக்காமல் போய் பெண்கள் சுவாசம் பண்ணிட்டு குடிச்சிட்டு விடிய கால போயிட்டு பணம் கொடுத்துட்டு அங்கே போய் தரிசனத்தை பெறுறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பதியும் டச் பண்ணாங்க. சுற்றி இந்த கோயிலை டச் பண்ணி ஒட்டுமொத்த இந்துக்களுடைய எதிரியாக அவங்க மாறிட்டாங்க. மாறிட்டாங்க. அப்போ இருக்கிற ரசிகர்கள் இந்தியா வந்து 85% இந்துக்கள் வாழ்கிற நாடு இந்தியா. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும் சிறுபான்மையிற்கு ஆதரவாக தான் நீங்கள் ஜெய்பீமில் போகிறீங்க. இப்போ இந்த படம் கூட அவர் ஏன் லாயராக இருக்காருன்னா, அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப்பு, ஜெய்பீம் ஓரளவு ஓடிச்சு, ஒரு பேர் கிடச்சி, இந்த வாட்டி நம்ம லாயராக போனால் போகுமா அப்படின்னு நினைக்கிறாரு அவர். இல்லைங்களா? அதனால தான் இந்த டச் பண்ணியிருக்காரு அவர். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கோயில் எல்லாம் நிந்திச்சாச்சு, எல்லா கோயிலையும் தரக்குறைவாக பேசியாச்சு. இப்போ ஜோதிகாவும் சூர்யாவும் எங்கே போகிறாங்க? கோயிலாக போகிறாங்க. பழனிக்கு போகிறாங்க, திருப்பதிக்கு போகிறாங்க. நேற்று எங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சொந்தமான காளியாம்பல் கோயிலில் போய் பூஜை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்டெண்டு மாதிரி தெரியுது எனக்கு. இது ஒரு எப்படின்னா, நாங்கள் வந்து கடவுளுக்கு எதிரானவர்கள் கிடையாது. அவங்க அப்பா மிகப்பெரிய கடவுள் பக்தி கொண்டவர், முருக பக்தர். அவங்க அப்பா பேரே பழனிசாமி. சிவகுமாரோட உண்மையான பேர் பழனிசாமி, முருக பக்தி கொண்டவர். அதில் மாற்றே இல்லை. இவர் சூர்யாவோட உண்மையான பேர் சரவணன். அவர் பேர் உண்மையான பேர் இங்கே படத்துக்கு தான் சூர்யான்னு வச்சாங்க, முருகர் பேர் தான் வச்சிருக்காரு. அதில் மாற்று இல்லை. அது பழனியோடைய பக்தர்கள் தான், அதில் மாற்று இல்லை. ஆனால் திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியும் எதிர்த்து இவங்க பேசுகிறப்ப எல்லாருமே தயாராக இருக்கிறான். எப்படி தயாராக இருக்கிறான்? சூர்யா படம் எத்தனை நிமிஷத்தில் எத்தனை எண்ணிக்கை என்ன டைமில் ரிலீஸ் ஆகுது? கரெக்டாக 10ஆம் தேதி 11 மணிக்கு ரிலீஸ் ஆகுதா? 12 மணிக்கு அடிக்கிறான். படம் ஃப்ளாப்பு, படம் வேஸ்ட்டு, போயிடாதீங்க, செத்துருவீங்க. ஐயோ இந்த படம் எடுத்து தூக்கு போட்டு தொங்கலாம், ஐயோ இந்த படத்துக்கு போயிடாதீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக படத்தையே மறந்துடுவீங்க. ஒட்டுமொத்தமாக திரையுலகத்தில் அழிக்கக்கூடிய படம் ட்ரோல் அடிச்சுட்டே இருக்கிறான். வலைதளத்தில் பின்னுது அடி, அவனால் தடுக்கவே முடியல. அடி தூக்குறான். தூத்தவன என்ன பண்ணுறான்? நல்ல படமும் காணாமல் போகுது. அதுதான் நான் முன்னாடி சொன்ன பதிவு நினைவிட்டு விரும்புகிறேன். நீங்கள் திரை நட்சத்திரமாக இருந்தால் நட்சத்திரமாக இருக்கிற வேலையை மட்டும்தான் பண்ணணும். வெளியில் வந்து நான் வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்து மற்ற கட்சியை இழிவுபடுத்துகிற மாதிரி பொது வழியில் பேசினால் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்கள் ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்கள் கடவுளை தொட்டிங்கன்னா கடவுள் கும்புறோம் எல்லாருமே உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க. நீங்கள் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை ஜோதிகா தொட்டாங்க, இன்னைக்கு வரையும் நிமிரம் இல்லை. திருப்பதியை சிவகுமார் தொட்டார், இன்னைக்கு வரையும் நிமிரம் இல்லை.
புதிய தேசிய கல்விக் கொள்கையை பற்றியும் நீட்டை பற்றியும் பொதுவெளியில சூர்யா தொட்டார், இன்னைக்கு வரை நிமிடம் இல்லை. என்வரன்மெண்ட் ஆஃப் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் விவசாய சட்டத்தை பற்றி கார்த்திக் சொன்னார், இன்னைக்கு வரை நிமிடம் இல்லை. அவங்களால சூப்பர் டூப்பர் படம் கொடுக்க முடியல, கொடுக்கவும் முடியாது, இனிமேல் கொடுக்கவும் முடியாது. அடிச்சு சொல்றேன் கொடுக்க முடியாது. இந்த கருப்பு படமும் ஃபிளாப் ஆகும், எழுதி வச்சுக்கேன். நான் சொல்றேன் அற்ற ஃபிளாப் ஆகும் அந்த படம், அற்ற ஃபிளாப். அந்த படம் ரிலீஸ் ஆன 10 நிமிஷத்துல அந்த படத்தை ஃபிளாப் பண்ணுவாங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாருமே. அதற்கு பயந்து தான் இந்த கதைக்களத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஆஹா, நாங்கள் வந்து இறைவனுக்கு எதிரான மாதிரி நீங்கள் ஒரு படம் காட்டுறீங்களே, இறைவனுக்கு எதிரான மாதிரி நீங்களை காட்டுறீங்களே, இல்லை நாங்கள் கருப்புக்கு எதிரானவர் இல்லை, நானே தான் கருப்பு அப்படின்னு வராரு அவர். அதனால இந்த கதைக்களத்துக்கு ஓட்டை பண்ணுறார். சம்மந்தமே இல்லாமல் 2 படம் 3 படம் எடுத்து ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த படத்தை எங்க கொடுக்கணும்? அவர் சொன்ன விதம் அந்த டைட்டில் அவர் கேட்ச் பண்ணியிருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த படத்தை நடிச்சாகணும் சார். இருக்கிற மக்கள் எல்லாம் உங்கள் மேலே விரோதியாமல் இருக்காங்க, இருக்கிற மக்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்து மேலே விரோதம் இருக்காங்க. நீங்கள் இருக்கிற வேலையை விட்டு சென்னையை விட்டு மும்பையில் போய் உட்காந்துருக்கீங்க, அங்கே நின்று இங்கே வந்துட்டு அறிக்கைகள் கொடுக்குறீங்க. இந்த சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் இழந்த வழக்கில் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா சூர்யா அறிக்கை கொடுத்தாரு காட்டமா? நினைவு இருக்குதா உங்களுக்கு? சூர்யாவிலேருந்து பிரகாஷ் ராஜ், ஜி பிரகாஷ், சித்தார்த் எத்தனை பேர் கொடுத்தானுங்க அறிக்கை? ஏன் இப்போ இவன் அஜித்குமார் கொடுக்கல? கேள்வி எழுப்போமா இல்லையா? ஒரு சாமானியனுக்கு அது எழுப்புமா இல்லையா? ஏயா அப்போ செத்தது வந்து 2 பேரும் அப்பனும் பொங்க செத்தானுங்க, அப்போ பெரிய பொங்கலாம் பொங்கணும் பொங்கீஸ். இந்த அஜித்குமார் தங்கத்துக்கு ஏன்டா பொங்க மாட்டேன்ற பொங்கீஸ் கேட்பானா இல்லையா? அப்போ அவனுக்கு அந்த கோபம் எங்கே இருக்கும்? உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த கோபத்தை எப்போ வெளிப்படுத்துவான்? எப்போ வந்து மக்களிடம் நீங்கள் வந்து தேர்தல் சம்பந்தமான வாக்குறுதிகளை நிறைவேற்றலையோ கம்முன்னு இருப்பான் மக்களே. எப்பமா வெளிப்படுத்துவான்? என்னைக்கு எலெக்ஷன் வருதோ அன்னைக்கு கோபத்தை வெளிப்படுத்துவான். நல்லா கேட்டுக்கங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கலாம். அதை மக்கள் வந்து நீ பண்ற அட்டூழியத்தை எல்லாம் தாங்கிப்பான். ஏன்னா உன்ட்ட அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு திமுக பண்ற எல்லா அட்டூழியும் நம்ம தாங்கிக்கிறோம். ஏன்னா உன்ட்ட அதிகாரம் இருக்கு. எப்பமா கோபத்தை வெளிப்படுத்துவேன்? 2026 தேர்தலில் கோபத்தை வெளிப்படுத்துவேன். அதே மாதிரி சூர்யா பண்ற எல்லா அட்டூழியும், அவன் குடும்பம் பண்ற எல்லா அட்டூழியமும் தமிழக மக்கள் தாங்கி கொண்டிருப்பார். எப்ப ரிலீஸ் பண்ணுவான் தெரியுமா? அவன் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு கோபத்தை வெளிப்படுத்துவான். இதுதான் நடக்குது சூர்யாவுக்கு. இதுதான் நடக்குது. அதுக்குதான் அவர் மருந்து போடுறாரு. காளியம்பல் கோயில நின்று அம்மனை தரிசிக்கிறது, திருப்பதியில் போய் நின்று வெங்கடாஜலபதி தரிசிக்கிறது, பழனியில போய் முருகரை தரிசிக்கிறது. இப்ப அது மருந்து போடுறாரு. அது போலி மருந்து. மக்கள் நம்ப மாட்டாங்க அதை. ஏன்னா நீ கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசின, வடிவேல் சொல்ற மாதிரி கொஞ்ச நஞ்சமாடா நீ பேசின, அதற்கெல்லாம் அவர் அனுபவித்து கொண்டிருக்கார். இப்பவும் சொல்றேன், இந்த கருப்பு படம் நன்றாக இருந்தாலும், திரையுலகத்தை சேர்ந்தவனாலும் சொல்றதுனால ஒரு வாழ்த்துக்களை சொல்றேன். அந்த படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். ஆனா ஒரு சக மனிதனா என்ன சொல்றேன்னா, அவர் பெண்ண பாவத்துக்கு அந்த படத்தை இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஓட விட மாட்டார்கள். அந்த அளவு அவர் பொது வழியில பேசிட்டார். அவங்க குடும்பம் பேசிருச்சு. அந்த காண்டையெல்லாம் எங்க கொண்டு வந்து காட்டுவாங்க? அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் காட்டுவாங்க. அதற்கு நீங்கள் மருந்து தடவுகிறீர்கள், ஆனால் அந்த மருந்து மக்களிடம் சென்றடையாது. நன்றி.